நம்முடைய உடைமைகளையும் அல்லாஹ் சுத்தப்படுத்துவானாக. அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், யாருடைய உயிரிலிருந்து ஒரு மூமின் பாதுகாப்படைகின்றானோ, யாருடைய உயிர்கள் பாதுகாக்கப்படுகிறதோ, இந்த மூமினை கொண்டு அமைதி பெறவில்லையோ, கண்ணியத்துக்குரியவர்களை பார்க்கிறோம் என்று முஸ்லிம்கள் மத்தியிலே சர்வ சாதாரணமான கொலைகள், முஸ்லிம்கள் மத்தியிலே சர்வ சாதாரணமான கொலைகள். ஒரு மூமினுக்கு எதிராக ஆயுதத்தை ஏந்தக்கூடிய அளவுக்கு ஒரு முஸ்லிம் தயாரானான் என்றால் அவனெல்லாம் குர்ஆனை படித்து கூட பார்த்திருக்க மாட்டான் என்று நமக்கெல்லாம் தோணலாம். ஏன்? அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஒரு மூமினுக்கு எதிராக தூக்கப்படக்கூடிய ஆயுதத்தின் மூலமாக பழிவாங்கப்படக்கூடிய ஒரு மூமினை, அவன் மூமினாக இருந்தாலும் கொல்லப்பட்டவன் மூமினாக இருந்தாலும் அல்லாஹ் அவனுக்கு கொடுக்கக்கூடிய கூலி என்ன தெரியுமா? ஒரு மூமினின் மூலமாக இன்னொரு மூமினுடைய ரத்தம் ஓட்டப்பட்டால், ஒரு மூமினின் மூலமாக இன்னொரு முஸ்லிமுடைய ரத்தம் ஓட்டப்பட்டால் இன்ன கூலி அல்லாஹ் கொடுப்பான் தெரியுமா? அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சூரத்து நிசாவுடைய 93வது வசனத்திலே சொல்லுகிறான், வமை யக்துல் முஃமினா, யார் ஒரு முஃமினை கொலை செய்கின்றானோ, சுப்ஹானல்லாஹ், யார் ஒரு முஃமினை கொலை செய்கின்றானோ, முத்தஅம்மிதன், தெரிந்த நிலையிலே, ஃபஜஸாஉஹு ஜஹன்னம், ஃபஜஸாஉஹு ஜஹன்னம், அவனுடைய கூலி எது? நரகம். ஃபஜஸாஉஹு ஜஹன்னம், அவனுடைய கூலி நரகம்தான். ஹாலிதன் ஃபீஹா, அதில் நிரந்தரமாக அவன் இருப்பான். வகதிபல்லாஹு அலைஹி வலஅனா, அல்லாஹ்வுடைய கோபம் அவன் மீது உண்டாகும், அல்லாஹ்வுடைய சாபம் அவன் மீது உண்டாகும். வஅஅத லஹு அஸாபன் அஸீமா, அவனுக்காக அல்லாஹ் மிகப்பெரிய தண்டனைகளை தயாரித்து வைத்திருக்கிறான். சுப்ஹானல்லாஹ். இந்த சர்வ சாதாரணமாக காசுக்காக ஒரு மூமினை கொலை செய்கிறான் இன்னொரு மூமின். பார்க்கிறோமா இல்லையா செய்தித்தாள்களில்? தமிழ்நாட்டிலே பாருங்கள், இயக்கங்களுக்காக கொலை செய்கிறார்கள், தலைவர்களுக்காக கொலை செய்கிறார்கள். இப்படியே இது வளர்ந்து எந்த அளவு ஆகிவிட்டதென்றால், ஒருவரை கொலை செய்தல் என்பது இன்று சர்வ சாதாரணமான குற்றமாக யாரிடத்திலே கருதப்படுகிறது? முஸ்லிமிடத்திலே கருதப்படுகிறது. அல்லாஹ் சொல்கிறான், ஒருவனை நீ கொலை செய்து விட்டால், ஒருவனின் ரத்தத்தை நீ ஓட்டிவிட்டால், தெரிந்த நிலையிலே மூமினாக இருந்தால் அவன் உன்னுடைய கூலி சாதாரண நரகம் அல்ல, நிரந்தர நரகம். ஹாலிதன் ஃபீஹா, நிரந்தரமாக அதிலே இருப்பாய். அல்லாஹ்வுடைய கோபம் உன் மீது உண்டாகும், அல்லாஹ்வுடைய சாபம் உன் மீது உண்டாகும். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நம்மை பாதுகாப்பானாக.